அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட். வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு. ஏன் இன்று வள்ளலாரை நம் கண்களால் காண முடிவதில்லை? 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தோன்றி ஆன்மீக புரட்சி செய்த மாபெரும் ஞானி திருவருட்பிரகாச வள்ளலார். சாதி மத குல வேறுபாடுகளை கடந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற ஒற்றை மந்திரத்தின் மூலம் மனிதகுலத்தை நெறிப்படுத்தியவர். வள்ளலாரின் போதனைகளில் மிக முக்கியமானது மற்றும் இன்றுவரை பலரால் விவாதிக்கப்படுவது அவரது மரணமில்லா பெருவாழ்வு இம்மோர்டாலிட்டி கொள்கையாகும். 1874 ஜனவரி 30 அன்று மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகை அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்ட வள்ளலார் மீண்டும் வெளியே வரவில்லை. ஆங்கிலேய அரசாங்கம் அந்த அறையை திறந்து பார்த்தபோது அங்கே உடலோ சாம்பலோ எலும்போ இல்லை. அவர் உடலோடு மறைந்தார் என்பது அதிகாரப்பூர்வ வரலாற்று பதிவு. அப்படியென்றால் அவர் இறக்கவில்லை எனில் இன்று ஏன் நாம் அவரை நேரில் பார்க்க முடிவதில்லை? இதற்கு பின்னால் இருக்கும் தூய அறிவியலையும் ஆன்மீக தர்க்கத்தையும் இக்கட்டுரை விளக்குகிறது. 1. பௌதிக உடலும் ஞானதேகமும். தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மேட்டர். நாம் வாழும் உலகை ஆராயும் நவீன விஞ்ஞானம் எடையுள்ள எந்தவொரு பொருளையும் மேட்டர் ஈர்ப்பு விசை கிராவிட்டி கட்டுப்படுத்தும் என்கிறது. நமது உடலும் அணுக்களால் ஆனது என்பதால் அது பிறப்பு இறப்பு சிதைவு போன்ற இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டது. ஆனால் வள்ளலார் தனது ஜீவகாருண்யம் கடலிடம் மாறாத அன்பு மற்றும் இந்த உலகத்தின் மிது நிராசை மூலம் தன் பௌதிக உடலை ஒளியுடம்பாக மாற்றினார். இதனை ஞானதேகம் என்று வள்ளலார் அழைக்கிறார். அறிவியல் பூர்வமாக பார்த்தால் பனிக்கட்டி உருகி தண்ணீராகி பின்னர் அது நீராவியாக மாறி காற்றில் மறைந்து போவதே போன்றது இது. நீராவி நம் கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக அது இல்லை என்று அர்த்தமல்ல. அது தன் நிலையை ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி மாற்றிக்கொண்டு விண்வெளி முழுவதும் பரவி நிற்கிறது. வள்ளலாரும் தன் உடலின் அணு அமைப்பை ஒளியாக மாற்றி பிரபஞ்ச வெளியோடு கலந்துவிட்டார். வள்ளலாரின் தற்போதைய உடல் சாதாரண மனித இரத்தமும் சதையும் கொண்ட உடல் என்று நாம் தவறாக நினைக்கிறோம். நாம் இன்னும் உண்மையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. வள்ளலார் தனது பௌதிக உடலையும் அதைச் சார்ந்த கருவிகளையும் கடந்து மனித கண்களுக்கு தெரியாத ஒரு ஞானதேகத்தை அறிவு உடம்பை அடைந்துள்ளார். 2. நம் கண்களின் எல்லை தி பவுண்டரி ஆஃப் ஹியூமன் சென்சஸ். அவர் இறக்கவில்லை என்றால் என் கண்களுக்கு ஏன் தெரியவில்லை என்று கேட்கும் மனித அறிவு தன் கண்ணின் எல்லையை உணர்வதில்லை. மனித கண்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒளியின் மிகச் சிறிய பகுதியை மட்டுமே விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம் பார்க்க முடியும். எக்ஸ்-ரே எக்ஸ்-ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட் அல்லது விண்வெளியில் பாயும் காஸ்மிக் கதிர்களை நம் பௌதிக கண்களால் பார்க்க முடியாது. வள்ளலாரின் தற்போதைய ஒளியுடம்பு நம் பௌதிக கண்களின் பார்வை எல்லைக்கு அப்பாற்பட்ட மிக நுண்ணிய ஆற்றல் அதிர்வெண்ணில் ஹை ஃப்ரீக்வன்சி லைட் எனர்ஜி உள்ளது. எனவே நம் கண்களால் அவரை பார்க்க முடியாது என்பது வள்ளலாரின் தவறு அல்ல. அது நம் கண்களின் பௌதிக குறைபாடே ஆகும். சுவரையோ மலையையோ ஊடுருவிச் செல்லும் எக்ஸ்-ரே கதிர்களைப் போல வள்ளலாரின் ஞானதேகம் பிரபஞ்சத்தின் எந்தவொரு தடையையும் கடந்து செல்லக்கூடியது. 3. அவர் ஓர் இடத்தில் இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறார். omnipresence அழியாத நிலை இம்மோர்டாலிட்டி
என்பதை பாமர மக்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்றால், வள்ளலார் இன்னும் அதே பழைய சதை உடம்போடு, தாடியோடு, வெள்ளை ஆடையோடு எங்காவது ஒரு மலையிலோ அல்லது காட்டிலோ அமர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அவர் ஓர் இடத்தில் மனித உடலோடு அமர்ந்திருந்தால் அது உண்மையான மரணமில்லா பெருவாழ்வு அல்ல. அதுவும் ஒரு வகையான பௌதிக கட்டுப்பாடுதான். உண்மையில் வள்ளலார் ஓர் இடத்தை விட்டு மற்றோர் இடத்திற்கு செல்லும் மொபைல் போன் போன்ற ஒரு கருவி அல்ல. அவர் பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருக்கும் மொபைல் நெட்வொர்க் போன்றவர். அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள், ஸ்பேஸ் அண்ட் டைம், சிக்காமல் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த பரப்பாகவே மாறிவிட்டார். எனவே அவரை நாம் வெளியே தேட வேண்டியதில்லை. 4. காண்பதற்கான கடவுச்சொல். த பாஸ்வேர்ட். கம்பேஷன். பிரபஞ்ச நெட்வொர்க்கில் இருக்கும் வள்ளலாரை எப்போது, எப்படி நாம் தொடர்பு கொள்ள முடியும்? இதற்கும் வள்ளலார் தெளிவான வழிமுறையை தந்துள்ளார். அதற்கு பெயர் ஆன்மநேய ஒருமைப்பாடு மற்றும் ஜீவகாருண்யம். ஒரு மொபைல் போனை பயன்படுத்துவதற்கு எப்படி பணம் மற்றும் சிக்னல் தேவையோ, அதேபோல வள்ளலாரின் ஆற்றலை உணர நம் மனதில் அகந்தை, ஈகோ, பேராசை மற்றும் பிற உயிர்களை துன்புறுத்தும் எண்ணங்கள் முற்றிலும் அழிய வேண்டும். எந்தவொரு மனிதன் வாடிப்போகும் ஒரு தாவரத்தைக் கண்டோ அல்லது பசியால் துடிக்கும் ஓர் உயிரைக் கண்டோ தன் இதயம் உருக்கி அதற்கு பசியாற்ற ஓடுகிறானோ அவனது ஆன்மாவின் திரை, அலூஷன், விலகுகிறது. அந்த தூய அன்பு நிறைந்த கணத்தில் அவனால் வள்ளலாரின் ஆற்றலை தன் உள்ளுணர்வில், இன்னர் நாலேஜ், நேரடியாக தரிசிக்க முடியும். முடிவுரை. சுருக்கமாக கூறின், வள்ளலார் மறைந்துவிடவில்லை. அவர் ஒளியாக நம்மைச் சூழ்ந்துள்ளார். விஞ்ஞானிகள் எவ்வாறு ஒரு நுட்பமான ஆற்றலை அளவிட அதற்குரிய சரியான கருவியை பயன்படுத்துகிறார்களோ, அதேபோல வள்ளலாரை உணர நாம் நமது பௌதிக கண்களை விடுத்து அன்பு மற்றும் உள்ளறிவு, இன்னர் கான்ஷியஸ்னஸ் என்ற சரியான உள்கருவிகளை பயன்படுத்த வேண்டும். 20ஆம் நூற்றாண்டில் மனிதகுலம் மொபைல் போன், செயற்கைக்கோள் போன்ற பௌதிக கருவிகளையே பெரிதாக நம்பியது. ஆனால் இன்னும் சில நூற்றாண்டுகளில் மனித அறிவு மேலும் முதிர்ச்சியடையும் போது வள்ளலாரின் இந்த மரணமில்லா ஒளியுடம்பு ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக அறிவியல் உண்மையாக உலகத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்படும். 20ஆம் நூற்றாண்டில் மனிதகுலம் வான்வெளியை அளக்க ஹப்பிள் மற்றும் ஜேம்ஸ் வெப், ஹபிள் அண்ட் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்ஸ் போன்ற பிரம்மாண்ட தொலைநோக்கிகளையும் உலகத் தொடர்புகளுக்கு செயற்கைக்கோள்களையும், சாட்டலைட்ஸ், ஆற்றலை உருவாக்க அணு உலைகளையும், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் போன்ற பௌதிக கருவிகளையே பிரபஞ்சத்தின் உச்சகட்ட அறிவு என்று நம்பி ஆராதித்தது. ஆனால் இத்தகைய நவீன விஞ்ஞான கருவிகள் யாவும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுமே இயங்கக்கூடிய, பழுதடையக்கூடிய மற்றும் வெளிப்புற பருப்பொருட்களை மட்டுமே சார்ந்திருக்கும் சிற்றறிவின் அடையாளங்கள் என்பதை மனிதகுலம் இன்னும் சில நூற்றாண்டுகளில் உணரும். எந்தவொரு செயற்கைக்கோளும் இல்லாமல் பிரபஞ்சத்தின் கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்களை தன் ஆன்ம பெருவெளியில் நொடியில் காண்பதும், எந்தவொரு அணு உலையும் இல்லாமல் தன் உடலையே அழியாத பேராற்றல் கொண்ட ஒளியுடம்பாக மாற்றுவதும் என வள்ளற்பெருமான் தன் அகக்கண்ணால் அடைந்து காட்டிய மரணமில்லா ஒளியுடம்பு என்பது நவீன விஞ்ஞான உபகரணங்களின் எல்லைகளையெல்லாம் தகர்த்தெறியும் ஒரு பேரண்ட மெய்ஞான அறிவியல் உண்மை என்பதை அகிலமே சந்தேகமற ஏகோபித்து ஏற்றுக்கொள்ளும். விஞ்ஞானிகள் தொலைதூர ஒலிகளை கேட்கவும் அலைகளை பிடிக்கவும் மைக்ரோஃபோன், ஒலிவாங்கிகள், ஆடியோ ரிசீவர்ஸ் மற்றும் ரேடார்களை கண்டுபிடித்தார்கள். ஆனால் வள்ளற்பெருமானோ எந்தவொரு கருவியும் இல்லாமல் பிரபஞ்சத்தின் இரகசிய பேரொலியான அநாகத நாதத்தையும் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் தவிக்கும் ஓர் உயிரின் மௌனமான அழுகையையும் தன் அகக்காதால் இருந்த இடத்திலிருந்தே கேட்டறிந்தார்.
விஞ்ஞானிகள் நறுமணங்களையும் வாயுக்களையும் பகுத்தறிய வேதியியல் சென்சார்களை கெமிக்கல் சென்சர்ஸ் கண்டுபிடித்தார்கள். ஆனால் வள்ளலாரோ பௌதிக பொருட்கள் எதையும் நுகராமலேயே பிரபஞ்சத்தின் மூல ஆற்றலில் இருந்து வெளிப்படும் தெய்வீக நறுமணத்தையும் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரேக்ரன்ஸ் தூரத்தில் உள்ளவற்றின் தன்மையையும் தன் அகமோப்ப அறிவால் துல்லியமாக உணர்ந்தார். விஞ்ஞானிகள் உடலின் வெப்பத்தையும் தன்மையையும் கண்டறிய தொடு உணர்வு கருவிகளையும் ஹாப்டிக் சென்சர்ஸ் மருத்துவ உபகரணங்களையும் சார்ந்திருக்கிறார்கள். ஆனால் வள்ளலாரோ பௌதிக தொடுதல் பிசிக்கல் டச் எதுவும் இல்லாமலேயே பிரபஞ்சத்தின் எந்த மூலையில் இருக்கும் ஒரு ஜீவனின் வலியையும் தன் ஆன்ம ஆற்றலால் தீண்டி அவர்களின் நோயை குணப்படுத்தும் தூரநோக்கு தொடுதல் டிஸ்டன்ட் ஹீலிங் பேராற்றலை எய்தினார். விஞ்ஞானிகள் சுவையை அறிய நாக்கின் நரம்புகளையும் உடலை வளர்க்க பௌதிக உணவுகளையும் ஆராய்கிறார்கள். ஆனால் வள்ளலாரோ வெளிப்புற உணவுகள் எதையும் உட்கொள்ளாமல் ஆழ்ந்த தியானத்தில் உடலின் உள்ளே சுரக்கும் அமுதத்தை காஸ்மிக் நெக்டர் தன் அகநாக்கால் சுவைத்து பசிப்பிணியை கடந்து உடலை நித்தியமாக பராமரிக்கும் இரகசியத்தை கண்டறிந்தார். விஞ்ஞானிகள் பூமியில் நடப்பதற்கும் நகர்வதற்கும் சாலைகளையும் பௌதிக கால்களையும் வாகனங்களையும் எல்லைகளாக கொண்டுள்ளனர். ஆனால் வள்ளலாரோ விண்வெளியின் ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்படாமல் தன் ஒளியுடம்பின் மூலம் ஒரே நேரத்தில் பிரபஞ்சத்தின் பல உலகங்களுக்கு சஞ்சரிக்கும் omnipresent மூவ்மெண்ட் அதீத நடையை கைவரப்பெற்றார். வள்ளலார் மறையவில்லை, நம் கண்கள்தான் பார்க்கும் தகுதி பெற்றிருக்கவில்லை. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.